வணக்கம். த ஃபிளிக்ஸ் ஜெட்ஸ் தமிழ் சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி. இந்திய மற்றும் உலக மொழிகளில் உள்ள படம் மற்றும் சீரியல்ஸை அலசி ஆராய்ஞ்சி அக்குவேர் ஆணிவேர் ஆக்கி பார்க்கலாமா வேணாமான்னு நீங்க முடிவு பண்றதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கறது தான் என்னுடைய வேலை. வாங்க இன்னைய வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது நெட்ஃபிளிக்ஸ்ல ஓடிட்டு இருக்கிற ஐசி 814 தி காந்தஹார் ஹைஜாக் மினி சீரீஸோட விமர்சனம். பெரிய நடிகர்களான நசருதீன் ஷா, பங்கஜ் கபூர்ல இருந்து விஜய் வர்மா, நம்ம ஊர் அரவிந்த் சுவாமி வரைக்கும் நடிச்சிருக்கிற இந்த சீரீஸை இயக்குனது அனுபவ் சின்ஹா. மொத்தம் 6 எபிசோடு உள்ள இந்த ஹிந்தி சீரீஸ் தமிழ், தெலுங்கு போன்ற மொழிகள்ல டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. நேபாள்ல இருந்து டெல்லிக்கு வர வேண்டிய இந்தியன் ஏர்லைன்ஸ் ஃபிளைட்டை கடத்தி ஆப்கானிஸ்தான்ல உள்ள கந்தஹாருக்கு கடத்தி போய் அதுக்கு பதிலா மௌலானா மசூத் அசர் மற்றும் இதர தீவிரவாதிகளை விடுவிச்சு கொண்டு போன சம்பவம் நம்மள பலருக்குமே ஞாபகம் இருக்கும். அந்த மசூத் அசர் அதன் பிறகு பார்லிமெண்ட் அட்டாக்கு, 2008 மும்பை அட்டாக்னு பல தீவிரவாத செயல்களை ஆர்கனைஸ் செஞ்சதும் நமக்கு தெரியும். இந்த சீரியல் அந்த கடத்தப்பட்ட ஃப்ளைட்டோட கேப்டன் தேவி ஷரண் எழுதின ஒரு புத்தகத்தையும் பல உண்மை சம்பவங்களையும் மையமா வச்சு எடுக்கப்பட்டது. நார்மலா இந்த மாதிரி சீரியல்ல வரக்கூடிய அந்த ஆர்மியோட வீர தீர செயல்கள் அதெல்லாம் காமிக்க முடியாது இதுல. ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இது ஒரு பெரிய தோல்வியில முடிஞ்ச ஒரு சம்பவம். ஆனாலும் இந்த சீரியல் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறதுக்கு காரணம் இது ஃபோக்கஸ் செய்யறது ஃப்ளைட்டுக்குள்ள பைலட், குரூ மற்றும் அந்த பேசஞ்சர்ஸ் பட்ட கஷ்டங்கள், சாப்பாடு, டாய்லெட்டு, மருத்துவ வசதி இது எதுவுமே சரியா இல்லாம பல நாட்கள் அவங்க பட்ட அவதி, இதுதான் மெயின் தீம். இது தவிர வெளியில நம்ம கவர்மெண்டோட பியூரோக்ரசி, ரா, ஐபி இவங்களுக்குள்ள இருக்கிற உட்பூசல்கள், ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது யாருமே பொறுப்பெடுத்துக்காம தங்க வேலையை காப்பாத்திக்க மட்டும் பார்க்கறது, நடந்த தவறுகளை மறைக்கிறது, யாரை பலிகடாவா ஆகலாம் அப்படின்னு நினைக்கிறது, இப்படி ஒரு இத்து போன ஒரு அரசு இயந்திரத்தை அழகா வெளிச்சம் போட்டு காட்டியிருக்குது இந்த சீரியல். இதையெல்லாம் மீறி ஒரு சில நல்ல அதிகாரிகள், திறமையான ஆட்கள், பொறுப்பான அரசியல்வாதிகள் சிலர் இருக்கத்தான் செய்றாங்க. அவங்களையும் கொஞ்சம் வெளிச்சத்துக்கு கொண்டு வருது இந்த சீரிஸ். இந்த சீரிஸோட முக்கியமான ஸ்ட்ரென்த் இதோட காட்சி அமைப்பு மற்றும் இதோட எடிட்டிங் தான். உண்மையான லைவ் ஃபுட்டேஜ அங்கங்க இணைச்சு பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல சில இன்ஃபர்மேஷனையும் சொல்றாங்க. ஒரு சில காட்சிகளை தவிர மோஸ்ட்லி எல்லாமே சின்ன சின்ன காட்சிகள். சட்டு சட்டுன்னு காட்மாண்டு, நியூ டெல்லி, ஏதோ ஒரு நியூஸ் பேப்பர் ஆஃபீஸ், ரா, பிளேனுக்குள்ள, பிளேனுக்கு வெளியே, இப்படி மாறி மாறி காட்சிகளை இணைச்சு ஸ்டிச் செஞ்சுருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் ஒரே சமயத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். இதெல்லாம் கன்ஃபியூஷன் இல்லாம அழகா வெட்டி ஒட்டி ப்ரெசென்ட் பண்ணது டைரக்டர் மற்றும் எடிட்டரோட பெரிய வெற்றி. ஆக்சுவலி நிதானமா பல நாட்கள்ல நடந்த சம்பவங்களை விறுவிறுப்பா இருக்கிற மாதிரி காட்ட முடிஞ்சதுக்கு இந்த அப்ரோச் தான் காரணம். டைரக்டருக்கு நம்முடைய பாராட்டுக்கள். ரெண்டாவது நல்ல விஷயம் இதோடைய பாத்திரங்கள். முக்கியமான ஒரே பாத்திரம் ஃப்ளைட்டோட பைலட்டோட தான். விஜய் வர்மா இந்த பாத்திரத்தை நடிச்சிருக்காரு. இது தவிர முக்கிய வில்லனான டாக்டர் கதாபாத்திரம். பைலட் பல தருணங்கள்ல பயப்படாம ஃப்ளைட்டையும் பேசஞ்சர்ஸையும் காப்பாத்துறதுக்கு சின்ன சின்ன முயற்சிகள் செய்வாரு. ஒரு சமயம் டாய்லெட்டை கூட ரிப்பேர் செய்வாரு. அதே மாதிரி அந்த முக்கிய தீவிரவாதி டாக்டர், இவனும் கடத்தல், கொலை இது எல்லாத்துக்குமே அஞ்சாதவன் தான். ஆனா ஒன் டைமென்ஷனலா காட்டாம அங்க உள்ள பெண்கள், இந்த க்ரூ மெம்பர்ஸை அவன் மரியாதையா நடத்துற மாதிரி தான் காட்டுவாங்க. அதே சமயம் தன் வேலைக்கு தடங்கல் வரும்பொழுது அதே பெண்களை போட்டு அடிக்கிறதுக்கும் அவன் தயங்குறதே இல்லை. இந்த 2 பாத்திரங்களுமே மனசுல நிக்கிற மாதிரி எழுதப்பட்டிருக்கு. நம்ம ஊர் அரவிந்த் சுவாமியும் ஒரு மினிஸ்ட்ரியில பெரிய அபிஷியல் பாத்திரத்துல நடிச்சிருக்காரு. இது தவிர கவர்மெண்ட் தரப்புல இருந்து முக்கிய நெகோசியேட்டரா முகுல் மோகன் அப்படிங்கிற பாத்திரத்துல மனோஜ் பாவா நடிச்சிருப்பாரு. இது தவிர நசருதீன் ஷா, பங்கஜ் கபூர்னு பல பெரிய நடிகர்கள் சின்ன சின்ன வேடங்கள்ல நடிச்சிருக்காங்க. எல்லாருமே திறமையான நடிகர்கள். அதனால நடிப்பு டிபார்ட்மெண்ட்ல அமக்கலப்படுத்திருக்காங்க இந்த சீரியல்ல அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி சினிமாட்டோகிராஃபி, செட்டு எல்லாமே நல்லா இருந்தது. பிளேனுக்குள்ளேயே நிறைய காட்சிகள் இருந்தாலும் கேமரா மாறி மாறி பல கோணங்கள்ல அதை நல்லாவே எடுத்திருந்தாங்க. ஆனா விஎஃப்எக்ஸ் காட்சிகள் கொஞ்சம் சுமார் ரகம் தான். குறைன்னு சொல்லணும்னா நம்ம ஊரு இதோட பேக்ரவுண்ட் இதெல்லாம் தெரியாதவங்களுக்கு இந்த சீரிஸ் புரியறதுக்கு வாய்ப்பே இல்லை.
டைட்டா ட்ரமாட்டிக்கான காட்சிகளுக்கு நடுவுல திடீர்னு ரியல் லைஃப் ஃபுட்டேஜை போடுறது ஒரு ஆத்தென்டிசிட்டியை கொடுத்தாலும் அந்த டிராமா எலிமெண்ட் இதனால தடைப்படுது. கொஞ்ச நேரத்துக்கு ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபீலை வேற கொடுக்க ஆரம்பிச்சிருது. டாக்குமெண்ட்ரிஸோட பெரிய பிரச்சனையே அது யாருக்கோ எங்கேயோ நடக்கிற ஒரு ஃபீலை தான் கொடுக்கும். அதனால ஆடியன்ஸோட என்கேஜ்மெண்ட், இன்வால்வ்மெண்ட் இதெல்லாம் கொஞ்சம் உடைஞ்சு போயிடும். ஆனா இது என்னுடைய கருத்து மட்டும்தான். மற்றபடி இதை பார்க்கலாமா வேணாமான்னா கண்டிப்பா குடும்பத்தோட எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு சீரீஸ் இது. ஒரு நீளமான சினிமா பார்க்குற மாதிரி ஒரே சிட்டிங்ல முடிச்சிடலாம். டைட்டா கிரிப்பிங்காலாம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா போர் அடிக்காம கொஞ்சம் விறுவிறுப்பாவே போகும் அப்படின்னு சொல்லலாம். இந்த சீரிஸ்க்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 6 அவுட் ஆஃப் 10 ஸ்டார்ஸ். மீண்டும் ஒருமுறை இன்னொரு விமர்சனத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகத்தரமான படம் மற்றும் சீரியல்களை நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக பல சினிமா சீரியல்களை பார்த்து அதுலேருந்து சரியானதை மட்டும் அடையாளம் காட்டுறது தான் இந்த சேனலோட குறிக்கோள். நன்றி.